இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.16 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்கக்கூடிய ஃபோர்த் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9 = 0. இது வந்து லெட் ஒய் = எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9 எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா -4 -3 -2 -1 0 1 2 3 4ன்னு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அடுத்து -9. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கும்போது 4 4s are 16, 3 3s are 9, 2 2s are 4, 1 0 1 4 9 16. ஸோ எல்லாத்தோடையும் -9 பண்ணணும். எல்லாத்துலேருந்து -9 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஒய் வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சம்லாம் ப்ளஸ் பண்ணால் இப்போ -9னால மைனஸ். இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம எடுத்துக்கணும், எக்ஸ் எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஒய் வேல்யூஸ் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இங்கே 16லேருந்து 9 போயிடுச்சுன்னா 7. அடுத்து இது 0 ஆயிரும். அடுத்து இது வந்து -5ன்னு வந்துடும். இது -8ன்னு வரும். இது -9ன்னு வரும். இங்கே -8 -3 இது 0ன்னு ஆயிரும். இங்கே வந்து -7ன்னு வந்துடும். ஓகேவா? இது -5. ஓகே ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். -4, 7 -3, 0 -2, -5 -1, -8. ஸோ 0, -9 1, -8 2, -5 3, 0 4, 7. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இதை நம்ம கிராஃபில் போட்டு ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒய் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் மைனஸ் வேல்யூஸும் வந்திருக்குது. அப் டு 9 10 வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. ஸோ ஸ்கேல் எழுதுறது வெரி இம்பார்ட்டண்ட். இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 unit. இன் ஒய் ஆக்சிஸ் 1 cm = இங்கே 1 unitன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு 10 வரை தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ 0 மிட் பாயிண்ட் 1 2 3 4 இந்த சைடு -1 -2 -3. ஒய் ஆக்சிஸில் கீழே வந்து -1 -2 -3, மேலே 1 2 3 4ன்னு போகும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக நம்ம மார்க் பண்ணுறோம். -4, 7. அடுத்தது 0 -3, 0 -2, -5. ஸோ இங்கே -5. அடுத்தது -1, -8 0, -9 +1, -8. அதே மாதிரி 2, -5 அடுத்த பாயிண்ட்ஸ். ஓகே, 2, -5. ஸோ இங்கே வந்து தேவையில்லை, இதுதான் இப்படி தான் போகும் நேராக. 3, 0 அண்ட் 4, 7. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு கர்வாக வரைஞ்சாச்சு. இப்போ இந்த பேரபோலா கர்வ் வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸாக 2 பாயிண்டில் நம்ம இன்டர்செக்ட் ஆகுது. என்னெல்லாம்? -3, 0 +3, 0. ஸோ ரிசல்ட் எழுதும்போது இன்டர்செக்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஹாவ் 2 பாயிண்ட்ஸ். என்னெல்லாம்? -3, 0 +3, 0. அதனால் the roots are real and unequal. ஏன்னா 2 பாயிண்ட் இருக்கனால அன்ஈக்குவல்னு எழுதுகிறோம். ஏன்னா +3 வேறு -3 வேறு. இப்போ நம்ம இதை வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். x² - 9 = 0னா x² = 9. ஸோ x √9. அப்போது +or-3 2 வேல்யூ கிடைக்கும். அதனால் +or-3ங்கிறது அன்ஈக்குவல். +3 வேறு -3 வேறு. ஸோ ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. நம்ம கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட் வந்து கரெக்டுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கிராஃப் ப்ளாட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.